Students, am I audible? Yes, sir. Okay. So I will show you first that micro plan. Okay, I think you have seen. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம்ப்பா. அதாவது Q3, Q4 ஃபினிஷ்டு. ஓகே, ஐ திங்க் எவ்ரி திங் ஃபினிஷ் ஆல் த சிலபஸ். இப்போ நம்ம ஹாஃப் இயர்லி டெஸ்ட் 2 சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு? ஏன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எப்படி வேணா இருக்கலாம், புரியுதா? ஸோ ஏதாவது இருக்குன்னா நீங்கள் இப்போ கேட்கலாம். இண்டிவிஜுவலாக யார் வேணாலும் சொல்லலாம். எனக்கு வந்து இந்த இருக்கு, எனக்கு இது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார், இல்லை எனி அதர் மெத்தட் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு மாதிரி நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? Yes, sir. ஓகே. ஸோ டுடேஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இது 2 தான். ரிவிஷன் டூர் 1, ரிவிஷன் டூர் 2. ஓகே, அதான் அந்த ஃபண்டமெண்டல் சொல்லியிருந்தோம். செகண்ட் ரிவிஷன் டூரில் உங்களுக்கு வந்து டேட்டா டைப்ஸ் ஃபுல்லாக வரும், ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட், இதெல்லாம். ஸோ இது மட்டும் தான் நம்ம இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதுலேயும் பார்த்தோம்னா மார்னிங் வந்து ரிவிஷன் டூர் 1, ஆஃப்டர்நூன் ரிவிஷன் டூர் 2. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீங்கள் வந்து என்னென்னா பைத்தான்னா என்ன, ஹூ இன்வென்டட், வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ், ஹவு டு இன்ஸ்டால் பைத்தான் சாஃப்ட்வேர், வாட் ஆர் த ஒர்க்கிங் மோட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு வந்து கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் அதிகமாக வரும். புரியுதா? ஸோ 1 மார்க் கொஷின்ஸ் மீன்ஸ் நாட் ஓன்லி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், உங்கள் ஃபில்லப்ஸோ இல்லை டெஃபனிஷன்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி எந்த டைப்பில் வேணாலும் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் தெரியும்னு நினைக்கிறேன். நியூ பேட்டர்ன் பார்த்துருக்கீங்களே. பட் அதில் என்னென்னா சாய்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஹாஃப் போர்ஷன் வரைக்கும் நம்ம அந்த பேட்டர்ன் இன்க்ளூட் பண்ணல. பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பயோசிஎஸ்க்கு வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு 1 நடந்துருச்சு. அவங்களுக்கு வந்து நியூ பேட்டர்ன் படி தான் வச்சுருந்தோம். அதுலலாம் அந்த பேட்டர்ன் படி இருக்கும், அதாவது சாய்ஸ் வித் சாய்ஸோடு வரும். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? Yes, sir. ஸோ எதுக்காக நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரே ஒரு டைப் மட்டுமே பேஸ் பண்ணி 1 மார்க் இருக்காது. 1 மார்க் வந்து எல்லா டைப்லையுமே இருக்கும். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் மட்டும் உங்களுக்கு 23 மார்க்ஸ் இருக்குது. சரியா? ஸோ பார்ட் ஏல வந்து செக்ஷன் 1, செக்ஷன் 2. செக்ஷன் 1 வந்து அவுட் ஆஃப் 21 யூ ஹேவ் டு ஆன்சர் 15. சரியா? அதில் வந்து இப்போ பைத்தானுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, அந்த ரிவிஷன் டூரில் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா ரிவிஷன் டூர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 மார்க் அதிகமாக வரும். இப்போ இந்த ஃபங்க்ஷன், ஃபைல் ஹேண்ட்லிங் இதுலலாம் வந்து பிக்கர் கொஷின்ஸ் லைக் 3 மார்க், 5 மார்க்கு அதில் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் என்ன ஓவராலாக என்னென்னா நீங்கள் எல்லா சாப்டர்ஸுமே கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? நம்ம எதுக்காக இதை படிக்கிறோம், ஏன் இதெல்லாம் ஒவ்வொரு டைமும் நம்ம கொஷின் பேப்பர்லேயே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சில டைம் யோசிக்கலாம். ஓகேவா? பட் அப்படி திங்க் பண்ணக்கூடாது. என்ன 1 மார்க் அப்படிங்கிறது எந்த இடத்துல வேணாலும் கவர் ஆகும். சரி, எந்த கொஷின் பேப்பரில் எது வேணாலும் வரும். நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். ஓகே, இந்த டைம் வந்து ஹாஃப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபுல் டெஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சார் கொஷின் பேப்பரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்காத மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. பட் ஆன்சர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். பட் என்னென்னா ஒரு இன்டைரக்டான கொஷின்ஸாக இருக்கும். புரியுதா? ஒரே மாதிரியே கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது டிஃபைன் டோக்கன்ஸ் அந்த மாதிரி ஒரே மாதிரி ஒரு டைரக்ட் கொஷினாகவே இல்லாமல் ஒரு இன்டைரக்டான கொஷின்ஸாக கூட வரலாம். ஓகேவா? ஸோ என்னென்னா நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். உங்களோட புக்கில் அந்த கீவேர்ட்ஸ், அதாவது கீவேர்ட்ஸ்னால் முக்கியமான அதுக்கான கண்டென்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு
பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கொஷனுக்கு ஆன்சர் இருக்குது அதுக்குன்னா அந்த ஆன்சருக்கான கீவேர்டு கண்டிப்பாக எல்லா கொஷனுக்குமே கீவேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட சென்டென்ஸ் மேக்கிங் நீங்கள் யார் வேணால் எப்படி வேணால் பண்ணலாம். பட் அந்த கீவேர்டு வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு மார்க் வரும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்டாக்ஸ் இருக்குன்னா எல்லாரும் சின்டாக்ஸ் ஒரே மாதிரி தான் எழுதி ஆகணும். ஓகே, ஆனால் டெஃபினேஷன் வந்து அப்படி இருக்கணும்னு தேவையில்ல. ஓகேவா? பட் அதுக்கு ஒரு கீவேர்ட் மட்டும்தான் இருக்கும். ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட். எஸ், புரியுதா? எஸ் சார். ஓகே. ஸோ அந்த மாதிரி கீவேர்டு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுக்கணும். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ ரிவிஷன் டூர் 1ல வந்து என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது பைத்தானோட ஃபண்டமெண்டல்ஸ், பைத்தான் ஹூ இன்வென்டட், வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தென் செகண்ட் சாப்டரில் பார்க்கும்போது டோக்கன்ஸ். ஓகே, பைத்தானோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம உள்ள வரோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டோக்கன்ஸ் தான். எவ்ரி இண்டிவிஜுவல் எலமெண்ட் இன் ப்ரோக்ராம் இஸ் கால்டு டோக்கன் சொல்லுவோம். ஸோ 5 kinds of tokens are there: keyword, identifier, literals, punctuators, operators. ஓகே, இதில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றும் நமக்கு தெளிவாக தெரியணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆப்ரேட்டர். ஓகே, ஆப்ரேட்டர் அப்படின் போது நமக்கு தனியாக 4 types are there. சரியா? அந்த ஆப்ரேட்டர் 4 types, not 4 types. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா நம்ம அரித்மெட்டிக் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அண்டு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகே, செக்கிங் த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அதாவது இன் அண்டு நாட் இன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. தென் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு டேபிளர் காலம் இருக்கும். அது கம்பல்சரி எல்லாரும் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் இருக்காப்பா? ஓகே ஓகே. ஸோ அதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. லைக் அந்த போர்ட் மாஸ் தேகிற மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ஆப்ரேட்டருக்குமே ஒரு ப்ரியாரிட்டி. ஓகே, விச் ஆப்ரேட்டர் ஹோல்ஸ் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, விச் ஒன் ஹோல்ஸ் லோயர் ப்ரியாரிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிளர் காலம் இருக்கும், நம்மளுடைய மெட்டீரியல் இருக்கும். ஸோ நம்ம மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இந்த இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே ஷேர் பண்ணனது தான். புதுசாக எதுவும் மெட்டீரியல் இல்லை. ஏதாவது நான் ரெடி பண்ணேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண அந்த யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. இது இனிமேல் அதுதான் நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு நோ த ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராம். ஓகே, ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ நார்மலாக ஒரு ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சீக்வன்ஸாக இருக்கும். சீக்வன்ஸ் மீன்ஸ் லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? லைன் பை லைன் மீன்ஸ் இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒரு 4 lines இருக்குன்னா, ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட் செகண்ட் லைன், தென் தேர்ட் லைன், தென் ஃபோர்த் லைன். இப்படி தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஓகேவா? இது நார்மல். பட் தெர் ஆர் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் which change the flow, which controls the flow. புரியுதா? அந்த சீக்வன்ஸ்ல இருந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷனை சேஞ்ச் பண்ணும், ஒரு கண்ட்ரோல் பண்ணும். என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அதாவது எய்தர் ஆர் சாய்ஸ் மாதிரி. ஓகேவா? நீங்கள் ஒன்று இஃப்ல இருக்கிறது நடக்கும், இல்லை எல்ஸ்ல நடக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி அது நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்னா சிம்பிள் இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ், தென் நெஸ்டட் இஃப். சரியா? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி அது நடக்குது? கம்பல்சரி நீங்கள் அதுக்கான சின்டாக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னமும் அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இண்டிவிஜுவலாக நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா திஸ் இஸ் த லாஸ்ட் டைம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் போர்ஷன் வரும்போது உங்களுக்கு சிலபஸோட பர்டன் அதிகமாக இருக்கும் கம்பேர் டு திஸ் ஹாஃப் டெஸ்ட் அந்த குவார்டர் டெஸ்ட். சரியா? டைமிங் இதே தான், 2 days டைம் தான் கொடுப்போம். பட் சிலபஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹோல் புக் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, எனக்கு வந்து மீதியெல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டேன் சார், இதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் இண்டிவிஜுவலி
மெசேஜ் மீ ஆர் கால் மீ. ஓகே, ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ இண்டிவிஜுவலி. ஓகே, ஒரு ஃபுல் டே நான் வந்து உங்கள் ரிவிஷனுக்காக தான் நான் இருக்கோம். வேறு கிளாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 2:00 11th கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. எக்ஸப்ட் 2 to 2:40 ஆல்வேஸ் ஐ எம் ஃபார் யூ. ஓகே, ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. ஸோ நீங்கள் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ தென் இஃப் எல்ஸ்க்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், தட் இஸ் ஆல்சோ ஏ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து எய்தர் ஆர் சாய்ஸ் கிடையாது. ஓகே, இங்கே என்ன அப்படின்னா some block of statements will execute repeatedly until the condition is satisfied. ஓகே, ஸோ என்னன்னா இப்போ ஒரு 5 lines ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா ஒரு 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 2 lines மட்டும் எனக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நடக்கணும் ஃபார் 10 times ஆர் 5 times, அது டிபெண்டிங் அப்பான் அவர் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கணும். எப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலையோ அதுக்கப்புறமேல் தான் ப்ரோக்ராம் எண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். இது ஒரு எக்ஸிகியூஷனோட ஃப்ளோ. ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? இது வந்து ஒரு சாப்டர். புரியுதா எல்லாருக்கும்? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், ஐ நீட் a response from you. What about ஜெகந்தனி, ஜனனி, கேக்குதா? ஆகாஷ்? Yes, sir. ஓகே, ஸோ இந்த விஷயம் வரைக்கும் தான் நம்ம ரிவிஷன் டூர் 1ல வரும். அதில் வந்து இந்த டீபக்கிங் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சுக்கணும். டீபக்கிங் அப்படின்னாலே எரர் கரெக்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கம்பல்சரி உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு கான்செப்ட்டுமே. இப்போ வந்து ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணணும். இப்போ a = 5 அப்படின்னா நீங்கள் a = 5 கொடுத்தா தான் கரெக்டு. ஓகே, அதுக்கு பதிலாக நீங்கள் ஈக்குவல் சிம்பிளுக்கு பதிலாக வேறு ஏதாவது சிம்பிள் கொடுத்தீங்கன்னா எரர் வரும். அந்த மாதிரி இல்லை a = 5 அப்புறம் கோலன் ஆர் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா எரர் வரும். ஓகே, ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. சரியா? அதை நம்ம பிரேக் பண்ணும்போது தட் வில் கிரியேட் an எரர். சரியா? ஸோ அந்த சின்டாக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இஃப் எல்ஸ்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபார் லூப்னா அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலும் அது எரர் வரும். இது நமக்கு தெரியாமல் நம்மளால டீபக்கிங் கான்செப்ட் போக முடியாது. சரியா? ஸோ அப் டு டீபக்கிங் நமக்கு இந்த மார்னிங்கில் வரும். ஸோ ரிமைனிங் வந்து நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தாச்சு. ஓகேவா? இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு லாஸ்ட் சான்ஸ். நீங்கள் நல்லா வந்து புக்கில் எந்த ஒரு லைனும் விடாமல் இப்போ நம்ம சொன்ன இந்த 4 chapters மட்டும் தெளிவாக பாருங்கள். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு அந்த 11th மெட்டீரியல் இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வரும். ஓகே, நீங்கள் வந்து அதில் இந்த சின்டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்காதீங்க. நிறைய கொஷின் ரிலேட்டடு, அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த கிவன் நம்பர் இஸ் ஈவன் நம்பர் ஆர் ஆட் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே அந்த ப்ரோக்ராம் எந்த டைப் யூஸ் பண்ணி பண்ணணும், இஃப்ல எந்த டைப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஃபார் லூப் வைல் லூப் யூஸ் பண்ணி லூப்பிங் கான்செப்ட் வருதுன்னா உங்களுக்கு அதுக்கு ஈஸியாக தெரியணும். நீங்கள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ என்னன்னா உங்களோட ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே, ஸோ எனி அதர் டவுட்ஸ்? ஜனனி, தாரணி, ஸ்வாதி, சாய், ஆகாஷ்? ஓகே ஓகே, டோன்ட் வேஸ்ட் த டைம். ஓகே, நான் ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். நீங்கள் வந்து படிங்க. ஸோ இந்த ரிவிஷன் டூர் 1 வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் அந்த ப்ரோக்ராம் நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன் வில் பி அட் 11 o'clock. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, தேங்க்யூ. Study well. Any doubts you can call me or message me. Okay, thank you students. Thank you. Thank you, sir. Thank you.
So Janani or Jagantani, if Indra Priyadarshini called you means inform this. Okay, what